இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு மூல நட்சத்திரம். இதுவரைக்கும் 18 நட்சத்திரங்களை பற்றி பார்த்துருக்கோங்க. அனுஷம் கேட்டை வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து 19வது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை பற்றி இந்த வாரம் வந்து பார்க்க போறோங்க. மூல நட்சத்திரத்தோட தன்மைகள், சார் அதை பற்றி வந்து மூல நட்சத்திரத்தை பற்றி இந்த வாரம் வந்து பார்க்க போறோங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்ல 3 விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. முதலாவதாக பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், ரெண்டாவதாக ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், மூன்றாவது ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி. ஸோ இந்த 3 விதமான யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் போடுற வீடியோவெல்லாம் மிகவும் பழமை வாய்ந்த ஜோதிடர்கள்லாம் இந்த குரூப்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களே அன்புடன் வணக்கம். சார் வாங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவி இணங்க காத்தாளை, அங்குச பாசா குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல வாரம் ஒரு தலைப்புல பேசிட்டு வரோம். அதுல ஜோதிட கருத்துக்கள்ல இந்த வாரம் வந்து மூல நட்சத்திரத்தை பத்தி ஒரு சில கருத்துக்களை இருக்கிறோம். மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா 27 நட்சத்திரங்கள்ல இது 19வது நட்சத்திரம். இந்த 19வது நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசியில இருக்கு. தனுசு ராசியில வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் தான். இல்ல 1, 2, 3, 4 பாதமும் முழுசா இருக்கு. இது கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவானுடைய நட்சத்திரத்துல அசுவினி மகம் மூலத்துல 3வது நட்சத்திரமா வருகிறது. இந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் நாய். மரம்னு பார்த்துட்டாக்கா மராமரம்னு சொல்லலாம். இதுக்கு மாமரமும் ஒரு சில கருத்து இருக்குது. அதே மாதிரி கொய்யாப்பழம், பழங்கள்ல வந்து கொய்யாப்பழம் வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீமான் ஆஞ்சநேயர், அதே மாதிரி இலங்கை அதிபதி ராவணன், இவர்களும் இந்த மூல நட்சத்திரத்துலதான் பிறந்திருக்காங்க. இந்த நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா ராகு கேது, அதுல கேதுனுடைய நட்சத்திரங்கள். கேது அப்படின்னாவே வந்து ஆன்மீகம், சுருக்கக்கூடியது, அளவானது, மிகவும் பொறுப்பானது, எதற்கும் ஆசைப்படாதது, திறமையானது, மிகவும் திறமசாலியானது, எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடியது. இந்த மாதிரியான காரகத்துவங்கள் வந்து இந்த கேது பகவானுக்கு சொல்லிட்டே போலாம். இதுல இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பல கருத்துக்கள் இது பத்தி சொல்லிட்டே இருக்கு. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம்னு ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு பலர் பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஆணி மூலம் அரசாலம், ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாழ்வார்கள் என்ற ஒரு கருத்து உண்டு. பின் மூலம், அதாவது ஆணிக்கு அடுத்தது பின்னாடி வரக்கூடியது கடகம். அந்த ஆடி மாசத்துல பிறக்க, அதாவது 4ஆம் பாதம், மூலம் 4ஆம் பாதத்துல
ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அவங்க மூலமாக எந்த ஒரு செயலையும் நிர்மூலமாக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இன்னொரு கருத்து பார்த்தோம்னாக்கா, ஒரு ஆண் மூலமாக அரசை ஆளலாம், அதே அரசை ஒரு பெண் நினைத்தால் நிர்மூலமாக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு சிலர் பார்த்தோம்னாக்கா, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம். அது ஆண் மூலம்ங்கிற போது ஆணி மாதத்துல வரக்கூடிய மூலம் வந்து அரசை ஆளும். பெண் மூலம் அப்படின்னாக்கா பெண் ராசியான கன்னி ராசியில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மூலத்தில் பிறந்தவர்கள் அவர்கள்லாம் நிர்மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதனால வந்து எல்லா கருத்தும் ஒரு பெண்களுக்கு மட்டுமே பொருத்தமானது. மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு இது பொருந்தாது என்று பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் வந்து மாமனார் வந்து மிகவும் திறமசாலியாகவும் பொறுப்பாகவும் குடும்பத்தை நிர்வகித்துக் கொண்டும் இருப்பார். அந்த வீட்டிற்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் மருமகளாக வந்துவிட்டால் அந்த நிர்வாகத்தை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு மிகவும் திறமையாக நடத்தி செல்லக்கூடிய திறமை வாய்ந்த பெண்ணாகத்தான் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் இருப்பாள். அதனால் இந்த பெண்ணை பார்த்தால் மாமனாருக்கு பிடிக்காது, அதனால் மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு கருத்தும் உள்ளது. சரி, அடுத்தது இந்த மூல நட்சத்திரம் இவர்கள் கல்வியில் மிகவும் திறமசாலியாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு சிலர் பள்ளி கல்வியை தாண்டுவதும் இல்லை. அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் குருவை பொறுத்து அவங்களுடைய கல்வி அறிவு நிர்ணயிக்கப்படுகிறது. குருவுடைய ராசியில் வரக்கூடிய இந்த கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இயற்கையாவே புத்திசாலித்தனமானது. எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து திறமையாக செயலாற்றக்கூடிய அனுபவம் அறிவும் கண்டிப்பாக இவர்களுக்கு நிறைய உண்டு. யார் எதை சொன்னாலும் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்களே தவிர முடிவு என்பது இவர்கள் கையிலேயே உள்ளது. இவர்கள் என்ன செய்கிறாரோ அதுதான் தீர்மானமாக இருக்கும். இவர்கள் பெண்களாக இருந்தால் புகுந்த வீட்டிற்கு சென்றால் கணவனுடைய உறவு முறைகள் பெரும்பாலும் துண்டிக்கப்படுகிறது என்பது அனுபவபூர்வமான உண்மை. ஆகவே வந்து இவர்கள் இருக்கும் இடத்தில் யாரும் அனாவசியமாக வந்து செல்ல முடியாது. கணக்கு வழக்கு பார்ப்பதில் மிகவும் துல்லியமாக இருப்பார்கள். ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு என்பது போல இவர்களிடமிருந்து ஒரு பைசா கூட காரண காரியம் இல்லாமல் அனாவசியமாக இவர் கையிலிருந்து வராது. ஆன்மீக ஈடுபாடு மிகவும் அதிகம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயரை அவருடைய குணாதிசயத்தை போலவே இவர்களிடம் பழகிவிட்டால் அவர்களுக்காக தன் உயிரையே கொடுப்பார்கள். எப்படி ஆஞ்சநேயர் ராமபிரானுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் கொடுத்தாரோ அதே போல
நண்பருக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து அவரை காப்பாற்றுவதற்காக எதையும் துணிந்தவராகவும் இருப்பார்கள். அடுத்தவர் வேலையாக இருந்தாலும் மெனக்கட்டு எடுத்துக்கொண்டு வரிந்து கட்டி கொண்டு இவர்கள் வேலை செய்வார்கள். பெரும்பாலும் ஊர் சுற்றுவதில் பெரும்பாலும் அதிக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. அதுபோலவே இவர்களை வெற்றி கொள்ள வேண்டுமானால் இதே நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவரால் மட்டுமே முடியும். ஆகவேதான் மூலத்தில் பிறந்த ராவணனை வெற்றி கொள்ள யாராலும் முடியவில்லை. ஆகவேதான் அனுமன் ஆஞ்சநேயர் அவரும் மூலத்திலேயே பிறந்ததனால் இவரை சென்றுதான் அவரை வெற்றி கொள்ள முடிந்தது. இது புராண கதை. இது உண்மையிலும் இவர்களுடைய திறமை மிகவும் அதிகம் உண்டு. இவர்கள் மிகவும் பொறுப்பானவராக இருப்பார்கள், மிகவும் சிக்கனமாக இருப்பார்கள். இவர்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கும். தாய் வீட்டு சீதனம், தாய் வீட்டு சொத்து இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவர்களுக்கு வரக்கூடிய வரன், லைஃப் பார்ட்னர் இவருடைய பேச்சை கேட்பவராகவே இருப்பார். அது மட்டுமல்ல, இவர்கள் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லுவதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். இவர்களுடைய அறிவு இவர்களுக்கு பயன்படாது. அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வதிலே மட்டுமே இவர்கள் கவனம் செலுத்துவார்கள். தன்னுடைய உறவினர் மீது மட்டுமே அதிகப்படியான பாசம் இருக்கும். இவர்களுக்கு சிறு வயதிலேயே உடல் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசத்தில் நவாம்சத்தில் விழுவதால் மிகவும் தைரியசாலிகள், போல்டானவர்கள், யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்கள். அதே போல இவர்கள் கடவுள் பக்தி மிகுந்த ஞானத்தை கொடுக்கும். இவர்களுக்கு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுதான் இந்த மூலத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். அதே போல 2ஆம் மாதம் ரிஷபத்தில் இருப்பதால் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் உண்டு. கலைத்துறை சம்பந்தமான ஏதாவது ஒரு செயலில் கண்டிப்பாக ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் எப்பொழுதும் இவர்களிடம் குறைவில்லாமல் இருக்கும். இவர்கள் குடும்பத்தில் இவர்களோ அல்லது இவர்களை சார்ந்தவர்களோ கண்டிப்பாக வட்டி தொழில் செய்வார்கள். சிறிய குடும்பமாக இவர்களுடைய குடும்பம் இருக்கும். இவருடைய வீட்டு அமைப்பும் மிகவும் சிறியதாகவும் அளவானதாகவும் பார்ப்பதற்கு லட்சணமாகவும் இருக்கும். அதே போல 3ஆம் பாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பார்த்தால் அதிகமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். இவர்கள் ஏரோநாட்டிக்கல்ஸ், இராணுவம் மற்றும் காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவராக இருப்பார்கள். தொலைத்தொடர்பு துறையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கேது 10ஆம் பாவத்தில் இருந்து விட்டால் இவர்கள் மிகவும் வித்தியாசமான தொழிலை செய்வார்கள்.
எந்த ஒரு தொழிலை செய்தாலும் எத்தனை பேர் இந்த வேலையை செய்தாலும் இவர் செய்யக்கூடிய வேலையானது மிகவும் எடுப்பாகவும் நேர்த்தியாகவும் அடுத்தவர்களுடைய கவனத்தை கவரக்கூடியதாகவும் இருக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இதுக்கு ஒரு தோஷமான பாதம் என்றே சொல்லலாம். இவர்களும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வார்கள். பள்ளி படிப்பில், கல்லூரி படிப்புல, பள்ளி படிப்புல தடை ஏற்படக்கூடிய 4ஆம் பாதம் கடகத்தில் உள்ளது. இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல், பால், தயிர், மோர் மற்றும் விவசாயம் போன்ற தொழில்களும் சிறந்து விளங்குவார்கள். ஒரு சிலர் மளிகை ஜாமான்கள், மளிகை கடை போன்ற தொழில்களும் செய்து முன்னேறுவார்கள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வைப்பவர்களும் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தான். பெரும்பாலும் இந்த கேது, மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரக காரகத்துவத்தை மிகவும் இறுக்கி பிடித்து விடுவார், சுருக்கி விடுவார். புதனோடு சேர்ந்தால் இந்த கேதுவானவர் வலை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாதகனுடைய குணாதிசயத்தை வலையினுள் சிக்க வைத்து காதல் எண்ணங்களை தூண்டி விடுவார். அதே சமயத்தில் அந்த காதலை வெட்டி விடுவதிலும் இவர் கெட்டிக்காலர். ஆகவே இந்த கேதுவானவர் எந்த ஒரு செயலையும் முடித்து வைக்கக்கூடியவர். அதே போல அரசாங்கம், சட்டம், சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியவரும் இவரே. செவ்வாயோடு சேர்ந்தால் பூமிக்காரகன், பூமியில் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இருக்கும். புதனோடு சேர்ந்தால் காதலில் சிக்கல் இருக்கும். அதே போல படிப்பில் பிரச்சனை இருக்கும். டாக்குமெண்டேஷனில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும். சுக்கிரனோடு சேர்ந்தால் கலசரத்தில் ஏதாவது குறைபாடுகளை கொடுப்பார். உடலில் சிறுநீரக பாதிப்புகள் ஏதாவது ஒன்று கொடுப்பார். அதே போல குருவோடும் சந்திரனோடு சேரும்போது பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பார். சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால் கோடீஸ்வரராகவும் செய்து விடுவார். அதே சமயத்தில் மிகுந்த கீழ்நிலைக்கு கொண்டு சென்று விடுவரும் இவரேதான். ஆகவே இந்த கேதுவின் நட்சத்திரமானது ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கிரகமாக உள்ளது. ஆகவே நாம் பலன் சொல்லும்போது மிகுந்த பவருள்ள கிரகம் எதுவென்றால் இந்த கேது மட்டுமே. ஆகவே 9 நவகிரகங்களிலும் மிகவும் வலிமை குறைவானது எதுவென்றால் புதன். அதைவிட கொஞ்சம் வலிமையானது எதுவென்றால் செவ்வாய். அதைவிட வலிமையானது சனி. அதைவிட கொஞ்சம் வலிமை குரு. அதைவிட வலிமையானது சுக்கிரன். அதைவிட கொஞ்சம் வலிமையானது சந்திரன். அதைவிட கொஞ்சம் வலிமையானது சூரியன். அதைவிட வலிமையானது ராகு. அதைவிட வலிமையானதுதான் கேது. ஆகவே வலிமையில் மிகவும் முன்னிலை வகிப்பது கேது மட்டுமே.
என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காரு. அதாவது ஐயா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மூல நட்சத்திரத்தில் பிறந்தீங்க ஒரு சிலர் வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா அறிவாற்றல் வந்து இருக்கு. ஒவ்வொருத்தர் வந்து 10th வந்து தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஆணி மூலம் வந்து அரசாளக்கூடிய மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதே மூலம் 4ல் வந்து பெண் மூலம் வந்து நெருமூலம் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களை வந்து ஐயா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஐயாவும் வந்து இந்த ஜோதிட பேரில் 35 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்காங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வந்து வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி, வாழ்க்கைக்கு பழக்க வழக்கத்துக்கு நடைமுறை இதுக்கெல்லாமே உதவுற மாதிரி தான் வந்து இவரோட கருத்து வந்து இருக்கு. எல்லாரும் வந்து இவர் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் சவுண்டே இல்லாம இருக்குது. சவுண்டே நன்றி சார். சவுண்ட் தெளிவா வரல. வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. ஒரே